இப்போது அந்த மத்திய அரசினுடைய இந்தி திணிப்பை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்தி திணிப்புங்களா? அதாவது டாஸ்மாகில் சாராயத்தை திணிக்கிறாங்க, திரைப்படங்களில் வன்முறையை திணிக்கிறாங்க, ஆபாசத்தை திணிக்கிறாங்க. அதாவது அப்போ தொலைக்காட்சி தொடர்களில் வந்து பொழுதுனைக்கு குடும்பத்தை சீரழிவுக்குது எல்லாத்தையும் திணிக்கிறாங்க. இது படிப்பு எந்த மொழியை திணிச்சா என்ன போயிட்டு அதை குடிக்கிறதுக்கு மக்கள் கெட்டு போகிறதுக்கு எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டோம். படிக்கிறதுல அப்படி தான் மொழியை திணிச்சு அதனால் படித்தா இப்போ கணக்கு எனக்கு பிடிக்காது, கணக்கு திணிக்கிறதால நான் படிக்க முடியாது, விருப்பம் இருந்தாலும் தான் படிக்க முடியும். ரைட்டாக எந்த விஷயத்தையும் அதனாலையும் எதுவும் திணிக்க முடியாது. சரி, அப்படி சொல்கிறீங்க. இப்போது மது விற்கிறதுனால என்ன கவர்மெண்ட் வந்து மது குடிங்கன்னு சொல்லி திணிக்கிறாங்களா? விருப்பப்பட்டு தானே கொடுக்குறாங்க. அதே மாதிரி இப்போ மொழியும் எந்த மொழி படித்தா என்ன ஏதாவது படிப்படினா கட்டாயப்படுத்த முடியுமா? படித்தா இப்போ என்ன போய்ட்டு இன்னொரு மொழி கூடுதல் படித்தா என்ன? இப்போ ஆங்கிலம் வந்து கூட திணிச்சாங்க. இப்போ ஆங்கிலத்தை படிச்சு இல்லையா உலகம் ஃபுல்லாக போகலையா? ஆங்கிலத்தை கற்றுனா உலகம் ஃபுல்லாக போகலாம், ஹிந்தி கற்றுக்கிட்டால் இந்தியா ஃபுல்லாக போகலாம். அதுக்கு இன்னொன்றும் சொல்கிறாங்கண்ணா, என்னென்னா ஆங்கிலம் ஒரு உலகத்துக்கே ஒரு பொது மொழின்ற மாதிரி வந்துச்சு, அதனால என்ன. ஆனால் வந்து நம்ம இந்தியாவில் பல்வேறு தரப்பட்ட மொழிகள் பேசப்படுது, ஆனால் இந்தியா மட்டும் கொண்டு வர வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? அது மாதிரி ஆங்கிலத்தை மட்டும் பொது மொழியாக ஏற்றுக்கிட்டு இந்தியா அது ஒரு குறிப்பிட்ட பீப்புள் பேசுகிற மொழியாக இருக்கட்டும். இந்தியும் வந்து பெரும்பான்மை மக்கள் பேசுகிறாங்க, வட மாநிலங்களில் பெரும்பான்மை மக்கள் பேசுகிறாங்க. இப்போ உலகத்துக்கு எப்படி ஒரு ஆங்கிலன்றது ஒரு மொழியோ அந்த மாதிரி இந்தியாவுக்குன்றது ஒரு மொழி வந்து அவசியமாக இருந்துன்னு ஆகணும். அதனால் ஒரு சாதாரண மொழியாக பார்க்காம அது ஏன் நம்ம வந்து திணிப்பாக பார்க்கணும்? இப்போ இந்தியாவுக்குன்னு ஒரு பொது மொழி வந்து அவசியம் இல்லையா? இருக்கிறதுல ஒன்றும் என்ன தப்பாகிட போகுது? அதான் சாராயத்தை விட நமக்கு வந்து மொழி ஹிந்தி ஒன்றும் கெடுதல் இல்லை. திரைப்படங்களை காட்டுறோம் ஆபாசம் வன்முறையை வந்து நமக்கு இந்த பற்றி ஹிந்தி வந்து பெரிய ஒரு இது இல்லை. இப்போ வட இந்தியாவில் ஹிந்திக்காரங்களாம் தமிழ்நாட்டில் வேலை செய்கிறாங்க, அவங்க இல்லைன்னா எதுவுமே இங்கே இல்லை. அதுக்காக ஹிந்திக்காரங்களே இருக்கக்கூடாதுன்னு சொல்ல முடியுமா? இப்போ வந்து இந்திய தமிழ்நாட்டில் இந்திய ஆட்களே இங்கே வேலை செய்கிறாங்க. அப்போதுக்கப்புறம் நம்ம ஹிந்தி கற்றுக்கிறது என்ன? சரி, இப்போ நம்ம தமிழர்களுக்கு தான் சொந்தம், ஹிந்திக்காரங்களை வெளியே இங்கே வர வேணான்னு சொல்லுங்கள், நம்மளும் அங்கே போகக்கூடாதுன்னு சொல்லுங்கள். இது இந்த மாதிரி எல்லாம் ரூல்ஸ் போட்டாக்க தமிழ்நாடு தனி நாடாக பிரிச்சாக்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஏற்றுக்கலாம். நம்ம மட்டும் எங்கேனாலையும் போகலாம், எங்கேனாலையும் போகலாம், அவங்க இங்கே வரலாம், ஆனால் மொழி மட்டும் கற்றுக்கக்கூடாதுன்றது என்ன விஷயம்? அப்படின்னா வந்து இங்கேயும் ஃப்ரெஞ்சு படிக்கிறாங்க. இப்போ சிபிஎஸ்சி ஸ்கூலில் ஹிந்தி சொல்லி கொடுக்குறாங்க. அப்படின்னா வந்து சிபிஎஸ்சி ஸ்கூலில் லட்சக்கணக்கில் பணம் கட்டுறவங்க மட்டும்தான் வந்து ஹிந்தி படிக்கணும், ஏன் ஏழை எளிய படிக்கக்கூடாதா? இப்போ ஹிந்தி இவங்க படிக்கிறதுனால என்ன ஆகும்? அதாவது வந்து யூபிஎஸ்சி எக்ஸாம்லலாம் வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசு பணியாளர் தேர்வு நடத்தக்கூடிய இதில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி மத்திய அரசினுடைய பல்வேறு போட்டித் தேர்வுகளில் வந்து கலந்துக்கலாம். அப்போ தான் இன்னும் என்ன வாய்ப்புகள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்க பார்த்தீங்கன்னா இந்த போட்டித்தான் அப்போ அரசியலில் வந்து நாளைக்கு வந்து நம்ம மக்கள் போகிறதுக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய இதாக இருக்கும், பல தொடர்புகள் கிடைக்கும். ரைட்டுங்களா? இப்போ எங்கள் தமிழ்நாட்டில் சரிங்க, நான் வந்து தமிழில் மட்டும்தான் இது படிச்சுன்னு இருக்கிறேன், எனக்கு தமிழ் படித்து என்ன பிரயோஜனம்? நான் எவ்வளோ சம்பாதிக்கிறேன்? எனக்கு என்ன பயன்? நான் ஒரு எம்எல்ஏ ஆக முடியுமா, எம்பி ஆக முடியுமா? ஒரே குடும்பம் தான் ஆக முடியும். பணம் இருக்கிறவங்க மட்டும்தான் அதிகாரத்துக்கு வர முடியும். அதை நான் எது படித்தா நான் எது படிக்கணும் உனக்கு என்ன? எந்த மக்களும் போராடலையே. இப்போ எல்லாத்தையும் தாண்டி நீங்கள் சொல்கிறீங்க, சாராய கடையே மக்கள் ஏற்றுக்கிறாங்க.